அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசனம் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். பாவம் ஒரு மனிதனை எப்படி பாழாக்குகிறது, எப்படி ஒரு குடும்பத்தை பாழாக்குகிறது, எப்படி ஒரு தேசத்தை பாழாக்குகிறது என்பதை தியானித்து கொண்டிருக்கிறோம். பாவத்தின் தன்மை எப்படிப்பட்டது? அது முதலில் பிரிக்கிறது, பரவுகிறது, பாழாக்குகிறது. Sin separates, spoils, spreads. ஆகையால் இந்த பாவத்தை அதன் மோசமான விளைவுகள் வெளிக்காட்டினாலும் மனிதர்கள் இன்னும் பாவத்தில் நிலைத்திருப்பதேன்? ஏன் மனிதர்கள், கிறிஸ்தவர்களும் தேவனை அறிந்து அர்ப்பணித்தவர்களும் பாவம் செய்வது ஏன் என்று நாம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். உங்களையே வைத்து நீங்கள் யோசித்து பாருங்கள். நான் ஏன் இந்த பாவத்தை செய்கிறேன்? சின்ன பாவம்தான் என்றாலும் அது பரவாயில்லை என்று தேவனுக்கு விரோதமானது என்று அறிந்தாலும் நாம் ஏன் இந்த காரியங்களை செய்கிறோம்? முதலாவது, நான் பாவம் செய்வதற்கான காரணம் என்ன? ஏன் பாவம் செய்கிறேன் என்றால், யாக்கோபு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 14-15 வசனம். அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இச்சையிலே இழுக்கப்பட்டவன் சிக்கிக்கொள்ளுகிறான். அவனை விடுவிக்க வேறொருவர்தான் வரவேண்டும். இல்லை என்றால் அவன் பாவத்திலே நீடித்திருப்பான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். இச்சையெனும் பாவம். இந்த காலத்திலே மாம்ச இச்சைகள் மலிந்திருக்கிறது. எங்கு பார்த்தாலும் அவலட்சணமான இந்த காரியத்தை குறித்து கேள்விப்படுகிறோம். திருமணமானவர்களும் இந்த பாவத்தில் விழுகிறார்கள். இன்னும் வாலிப பெண்களும் ஆண்களும் இந்த பாவத்தில் விழுகிறார்கள். இந்த இச்சை என்பது ஒரு மனிதனுக்குள் கண்களின் இச்சை இருக்கிறது, மாம்சத்தின் இச்சை இருக்கிறது. இந்த இச்சை எனக்குள் இருக்கும் பொழுது நான் அதை வெளியேற்ற முடியாது. எனக்குள் ஒரு இச்சை வந்துட்டுன்னா அது இருந்துக்கிட்டே இருக்கும். நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த இச்சையிலிருந்து என்னை விடுவியும், இது என்னை தவறான காரியங்களுக்குள் நடத்துகிறது அப்படின்னு நாம் சொல்லணும். அப்போந்தான் ஆண்டவருடைய உதவி இல்லாமல் முடியாது. நீங்கள் இதை லேசாக நினைக்காதீங்க. இந்த இச்சையானது ஆழமாய் போய்கொண்டே இருக்குமே ஒழிய அது லேசில் அகலாது. ஒரு ஆபாச காட்சியை பார்த்து விட்டால் இன்னும் பார்க்க வேண்டும் என்கிற ஆசையை தூண்டும். ஏதோ ஒரு தவறான காரியம் அது உங்களுக்கு இன்பத்தை கொடுக்கும் என்றால் நாம் அதிலே ஆசை வைத்து இன்னும் தவறான காரியங்களை
துணிந்து செய்கிறோம். இந்த இச்சையானது பாவத்தை பிறப்பிக்கும். ஆகான் தேவன் சொன்ன காரியத்தை மறந்து அவன் பாபிலோனிய சால்வை, வெள்ளி, தங்கத்தை இச்சித்து கூடாரத்திற்குள் மறைத்து அது வெளிவந்த பொழுது முற்றிலுமாய் அழிக்கப்பட்டான். அவனுடைய இச்சை அவனுக்கு மரணத்தை பிறப்பித்தது. ஏவாள் இச்சித்து பழத்தை சென்றாள். அவள் ஆத்தும மரணத்தை அடைந்தாள். சரீரமும் மரணத்திற்கு உள்ளானது. பாவம் நம்மை மரணத்திற்குள்ளாக நடத்தி விடுகிறது. ஆகையால் இந்த இச்சையை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இச்சை அடக்கம் என்பது ஆவியின் கனியில் கடைசியாக சொல்லப்படுவது இச்சை அடக்கம். கற்பனைகளிலே 10 கற்பனைகளிலும் இச்சியாதிருப்பாயாக, பிறனுக்கு உள்ள யாதொன்றையும், பிறனுடைய மனைவியையோ பிள்ளைகளையோ கணவனையோ நீ இச்சியாதிருப்பாயாக என்று சொல்லி இருக்கிறது. இந்த இச்சை ஏன் எனக்குள் வருகிறது? என் மாம்சத்தை நான் அடக்க முடியவில்லை, என் உணர்ச்சிகளை நான் அடக்க முடியவில்லை. யாரோ ஒரு எதிர்பாலாரை பார்க்கும் பொழுது எனக்குள் அவர்களோடு உறவு கொள்ள வேண்டும் என்கிற ஆசை வருகிறது. அந்த நேரத்தில் நான் தேவனிடத்திலே ஜெபித்து, தகப்பனே, நான் சோதிக்கப்படுகிறேன், எனக்குள்ளாக உம்முடைய கற்பனைகளை மீறும்படி என் மாம்சம் என்னை தூண்டுகிறது, தயவு செய்து எனக்கு பலன் தாரும் என்று அந்த நேரத்தில் ஜெபித்து தேவ பிரசன்னத்தை உணர்ந்தால் தப்பித்து கொள்ள முடியும். இல்லை என்றால் நெடுக போய் தண்டிக்கப்படுவோம். ஆகையால் இச்சை என்பது மனதில் தோன்றும் பொழுதே அதை அழிக்க வேண்டும். முளையிலேயே அழித்து விட வேண்டும். இல்லை என்றால் அது சுவற்றிலே தோன்றும் அரச மரம், ஆல மரம் போல் எழுந்து கட்டடத்தையே பாழாக்கி விடும். ஆகையால் தான் யாக்கோபு சொல்லுகிறான், இச்சை ஒன்றும் செய்யாதது போல் மறைந்திருக்கும், ஆனால் உனக்குள்ளாக அது பாவம் செய்வதற்கான ஆசையை உருவாக்கி சமயம் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது நிச்சயமாய் நீ பாவத்தை செய்து விடுவாய். அதனால் தான் இயேசு சொன்னார், இச்சையோடு பார்க்கிற நீ பாவம் செய்தாயிற்று. ஆகவே அந்த பார்வை வரும்பொழுதே நீ தப்பித்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் பாவம் செய்வாய், மரணத்திற்கு உள்ளாவாய். எவ்வளவோ பெரிய பக்தர்களும் தேவனோடு இணைந்தவர்களும் இந்த இச்சையினால் விழுந்து போயிருக்கிறார்கள். ஆகவே நீ ஒன்றை நினைத்துக்கொள், உனக்குள் வேசித்தனமும் காம விகாரமும் மாம்ச இச்சைகளும் உன்னோடு போராடும் பொழுது நீ தேவ வசனத்தினாலும் தேவனுடைய பரிசுத்த ஆவியின் உதவியினாலும் அந்த நேரத்திலேயே அதை மேற்கொள். இல்லை என்றால் நீ வாதிக்கப்படுவாய். இச்சை உன்னை வாதிக்கும். ஒரு நார்மல் பர்சனாக இருக்க விடாது. அது எப்பொழுதும் உன் மனதில் அந்த எண்ணத்தையே உண்டாக்கி நீ நன்மையான எதையும் செய்யாதபடி உன்னை தடுத்து விடும். உன்னால் அந்த இச்சை உனக்குள் வந்தால் ஏற்படும் விளைவுகள் என்ன? உன்னால் வேதத்தை திறந்து தைரியமாய் வாசிக்க முடியாது. தேவனிடத்திலே தைரியமாய் ஜெபிக்க முடியாது. ஒரு குற்ற உணர்வு உனக்குள் வந்துவிடும். உன் மனைவியோடோ உன் கணவனோடோ நீ திறந்த மனதுடன் பேச முடியாது. உன் பிள்ளைகளுக்கு முன்னாக நீ நிற்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை இந்த இச்சை எனும் பாவம் உண்டாக்கிவிடும். ஆகையால் அந்த இச்சையினால் ஒருவன் பாவம் செய்கிறான். நீ உனக்குள் இந்த இச்சை தோன்றும் பொழுது நான் பாவம் செய்து விடுவேன்
என்கிற பயத்தில் தேவனை அண்டிக்கொள். ஜெபம் பண்ணிப்பார், வசனங்களை எண்ணிப்பார், இதன் விளைவுகளை நினைத்துப்பார். எப்படி அது உன் குடும்பத்தை பாழாக்கும், எப்படி அது உன் பிள்ளைகளின் நல்வாழ்வை பாழாக்கும் என்பதை எண்ணிப்பார். நீ விலகு. பவுல் சொல்லுவான், பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடு. அது அவ்வளவு ஆபத்தானது. பாவத்திற்கு எதிராய் ரத்தம் சிந்தும் அளவிற்கு போராடவில்லையே என்று சொன்னவன் பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடு என்று சொல்லுகிறான். அதுதான் புத்திசாலித்தனமான ஒரு காரியம். ஆகவே நான் பாவம் செய்கிறேன் என்றால் இச்சைக்கு இடங்கொடுத்து அது எனக்குள் பாவத்தை உருவாக்கும் அளவும் நான் அதை ரசித்து கொண்டிருப்பதினால் நான் பாவம் செய்து நான் எல்லாவற்றையும் இழந்து நரகத்திற்கு பாத்திரன் ஆகிறேன். இரண்டாவதாக, மாம்சத்தின் கிரியைகளாகிய பகை, பொறாமை, வைராக்கியம் இவைகள் ஜீவனத்தின் பெருமையினால் எனக்குள் வருகிறது. சோதிக்கப்படுகிற நேரத்தில் நாம் நம் உணர்ச்சிகளை அடக்க வேண்டும். ஒரு குடும்பத்திலே திடீரென்று சண்டை வருகிறது, கணவன் மனைவிக்கு இடையில் வருகிறது, உறவினர்களுக்கு இடையில் வருகிறது. அந்த நேரத்தில் யாராவது உணர்ச்சி வசப்பட்டு தகாதவைகளை பேசிவிட்டால் அதன் பின்னதாக என்ன நடக்கிறது? இருவரும் இணைய முடியாதபடி ஒரு கீறல் விழுந்து விடுகிறது. அப்போ உணர்ச்சிகளை அடக்காத பாவம் அது சமாதானத்தை கெடுத்துவிடும். ஆகையால் உணர்ச்சிகளை நான் அடக்க வேண்டும். உன் வாய்க்கு காவல் வை என்று சொல்லி இருக்கிறார். இன்னும் நீங்கள் கேட்பதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் இருங்கள், கோபிக்கிறதற்கு தாமதமாயிருங்கள் என்றும் வேதம் அறிவுறுத்துகிறது. சகோதரனே, சகோதரியே, நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளை அடக்கி, என்கிட்ட எப்படி இவன் பேசலாம், என்னை பற்றி இவன் எப்படி சொல்லலாம், என் பிள்ளையை பற்றி இவன் எப்படி பேசலாம்? தவறுதான். ஆனால் அவன் செய்த தவறுக்கு இணையாக அல்லது அதற்கும் மேலாக நீங்கள் ஏன் தவறு செய்கிறீர்கள்? அவன் செய்ததை தவறு என்று சொல்லுகிறவர்கள் நீங்கள் சரியானதை அல்ல செய்ய வேண்டும். தேவன் அவனை திருத்தும்படி அவனுக்காக ஜெபியுங்கள். அவன் ஏதோ சொல்லிவிட்டான், அவனை மன்னியுங்கள், அதை ஒரு பொருட்படுத்தாதிருங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் சமாதானமாயிருக்க முடியும். இல்லை என்றால் உணர்ச்சிகளால் நீங்கள் பாவம் செய்து விடுவீர்கள். ஒரு மனிதன் தன் மாமியார், கணவனை இழந்து விதவையாய் இருக்கிற மாமியார் தவறான வழிகளில் நடக்கிறார்கள் என்பதை பல முறை எச்சரித்தான். கேட்கவில்லை என்ற பொழுது அறிவாளால் தலையை வெட்டி அந்த தலையை போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்து சென்று சரண்டர் ஆனான். அவனை ஜெயிலில் போட்டார்கள். அவன் தன் குடும்பம் என்னாச்சு, என் மனைவிக்கு யார் சோறு போடுவாங்க, என் பிள்ளைக்கு யார் என்ன செய்வாங்கன்றதை யோசிக்கலை. அவனுக்குள்ளே இருந்ததெல்லாம் பழி வாங்கணும் வெறிதான் இருந்தது. அவனிடத்திலே மரண தண்டனை அவனுக்கு விதித்து அவனை தூக்கிலிட போகும் பொழுது அவனிடத்தில் ஒரு காரியத்தை கேட்டார்கள். உன்னுடைய கடைசி ஆசை என்ன? அவன் சொன்னான், என் மாமியார் கல்லறையில் போய் நான் காலால் மிதிக்கணும். பாருங்கள், ஒரு சின்ன உணர்ச்சியை அடக்கவில்லை, அது அவனை மரணத்திற்குள்ளாக ஆக்கிவிட்டது. பாவம் பூரணம் அடையும் போது மரணத்தை பிறப்பிக்கும். உங்களுக்குள்ளும் எத்தனை உறவுகளை, எத்தனை அன்பர்களை இழந்திருக்கிறீர்கள். உணர்ச்சிக்கு இடம் கொடாதிருங்கள். நீங்கள் உணர்ச்சிக்கு இடம் கொடுத்தால் நிச்சயம் பாவம்
செய்து விடுவோம். மூன்றாவதாக, பொருளாசை பாவம் செய்ய தூண்டுகிறது. எத்தனையோ பேர் நிலத்தை அபகரிக்கிறார்கள், மிரட்டி குறைந்த விலைக்கு வாங்கிக் கொள்ளுகிறார்கள். காரணம் என்ன? பொருளாசை. கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களிலும் கல்வி நிறுவனங்களிலும் பொறியியல் கல்லூரிகளிலும் எத்தனை அதிகமாக பணம் வசூலிக்கிறார்கள். குறைந்த கட்டணத்தில் மாணவர்களுக்கு தரமான கல்வியை அளித்து தேவனை மகிமைப்படுத்த முடியும். ஆனால் தங்கள் வசதிகளுக்காக, வேறு காரணங்களுக்காக மாணவர்களிடத்திலே பணத்தை பறிக்கிறார்கள். பொருளாசை. இந்த பாவமும் அவர்களுக்கு சாபமாக முடியும். இதனின்றும் ஒரு கிறிஸ்தவன் விலக வேண்டுமென்றால் பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று லூக்காவிலே இயேசு சொன்ன காரியத்தை நினைக்க வேண்டும். உலகம் முழுவதையும் ஆதாயம் பண்ணினாலும் தன் ஆத்துமாவை இழந்து போனால் அதனால் அவனுக்கு லாபம் என்ன? ஆகையால் பண ஆசை வேண்டாம், நிலத்தின் மேல் ஆசை வேண்டாம். அது தவறான வழியிலே சேர்ப்பதற்கு உங்களை தூண்டும். பொருளாசை பாவத்திற்குள்ளாய் உங்களை நடத்தும். வேதம் சொல்லுகிறது என்ன? உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும் என்றிருப்போம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஒரு கிறிஸ்தவன், வேதத்தை வாசிக்கிறவன், தேவனோடு ஜெபித்து உறவில் இருக்கிறவன் பொருளாசைக்கு இடம் கொடுக்க கூடாது. சபைகளிலும் எந்த பொருளாசை இன்றைக்கு அதிகமாய் இருக்கிறது. துன்மார்க்கனையும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி காணிக்கைக்காக ஜெபிக்கிறவர்களும் ஒத்து போகிறவர்களும் சபை நடத்தினால் எப்படி இருக்கும்? அந்த சபையும் பாவத்திற்குள்ளாக மக்களை வழிநடத்திவிடும். ஆகையால் பொருளாசையை குறித்து நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். பொருளாசை வந்தால் நிச்சயம் அது பாவத்திற்குள்ளாய் நம்மை நடத்திவிடும். எத்தனையோ நல்ல எண்ணத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனங்கள் கடைசியில் பொருளாசைக்குள்ளாய் சென்று தங்கள் ஆதி நோக்கத்தை, லட்சியத்தை இழந்து வியாபார ஸ்தலங்களாக மாறிவிடுகிறது. அது பாவத்தின் விளைவு. அவர்களுக்கு அது சாபத்தை கொண்டு வருகிறது. எத்தனை குடும்பங்களில் கண்ணீர் வடித்து இந்த பணத்தை கொடுக்கிறார்கள். தேவன் அந்த கண்ணீரை பார்ப்பார் அல்லவா? அதன் கணக்கை நம்மிடத்தில் அல்லவா கேட்பார்? ஆகையால் பொருளாசையால் பாவம் செய்வது நமக்கு ஒரு சாபத்தையும் மரணத்தையும் உண்டு பண்ணுகிறது. இன்னும் ஒரு காரியத்திற்காக நாம் பொய் சொல்லுகிறோம். ஒரு இக்கட்டில் இருந்து தப்பிப்பதற்காக நாம் பொய் சொல்லுகிறோம். யாரோ ஒன்று கேட்கிறார்கள், நமக்கு அந்த உதவி செய்ய மனமில்லை, ஆகையால் ஏதோ ஒரு பொய்யை சொல்லுகிறோம், அதோடு தப்பித்து கொண்டோம் என்று நினைக்கிறோம். ஆனால் நம் பிள்ளைகள் ஆபத்திலிருந்து தப்பிப்பதற்கு பொய் சொல்வது தப்பிதமல்ல என்று நினைக்கிறார்கள். பெற்றோரிடத்தில் பொய் சொல்ல பழகுகிறார்கள், ஆசிரியரிடத்தில் பொய் சொல்ல பழகுகிறார்கள், அரசாங்கத்திடம் பொய் கணக்கு காட்ட பழகுகிறார்கள். காரணம் யார்? நாம் தான். நம் பிள்ளைகளுக்கு தவறான முன்மாதிரியை காண்பிக்கிறோம். ஆகையால் நான் தேவனுக்கு பயப்படவில்லை, மனிதருக்கு பயப்படுகிறேன். ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவார்கள், A man who tells a lie is a coward towards men
but brave towards God. பொய் சொல்லுகிறவன் மனிதனுக்கு முன்பாக கோழையாய் இருக்கிறான், தேவனுக்கு முன்பாகவோ துணிந்தவனாய் இருக்கிறான். அனனியா சப்பீராள் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பொய் சொன்னார்கள். அவர்களுக்குள் பண இச்சை இருந்தது, பொருளாசை இருந்தது, பொய் சொன்னார்கள், மரணத்தை அனுபவித்தார்கள். விசுவாசிகள் தேவனுக்கு கீழ்ப்படிய விரும்பினவர்கள். சகோதரனே, உங்களுக்குள் இந்த பாவங்கள் இருக்கும் என்றால் விளைவுகளை சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய சிற்றின்பத்திற்கும் அதனால் ஏற்படும் விளைவுகளையும் ஒரு திராசிலே வைத்து பார்ப்பீர்கள் என்றால் எவ்வளவு பெரிய இழப்பிற்காக நீங்கள் இந்த இச்சையை செய்கிறீர்கள். விடுபடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போமா? தகப்பனே, என்னை கேட்டுக்கொண்டே இருக்கிற இவர்கள் இச்சை அவர்கள் உள்ளத்திற்குள் வருமுன்னதாகவே அவர்களை இச்சையை மேற்கொள்ள அவங்களுக்கு பரிசுத்தாவின் பலத்தை தாரும். தகப்பனே, அவர்கள் பொறாமை, பகை, இந்த உணர்ச்சிகளுக்கும் உணர்வுகளுக்கும் அடிமையாகி தவறான காரியங்களை செய்யாதபடி அவர்களை பரிசுத்த ஆவியினால் தடுத்து கொள்ளும். ஆண்டவரே, பொருளாசையற்றவர்களாய் வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்த கிருபையை தாரும். ஆண்டவரே, பொய் சொல்லி இக்கட்டுகளில் தப்பிக்க உமக்கு முன்பாக துணிகரமான பாவங்கள் செய்யாதபடி இவர்களை காத்துக்கொள்ளும். பாவத்தை மேற்கொள்ளும்போது உள்ள சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பரலோகத்தின் நிச்சயத்தையும் இவர்களுக்கு காண்பித்து இவர்கள் பாவத்தினின்று விடுபட உதவி செய்யும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.